பாலச்சந்திரன் சார். இல்லை 2 விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தணும். கனிமொழி போனாங்க, கனிமொழி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களே அதை சரியாக கேட்டீங்க. கனிமொழி வந்து ஒரு எம்பி. இப்போ அவங்க வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ரேங்கில் பதவியில் இருக்காங்க. ஷீ இஸ் நாட் தி டாப் மோஸ்ட் பர்சன் அந்த கட்சியில் வந்து. ஆனால் இந்த கட்சியை பொறுத்த மட்டும் ஒற்றை தலைமைங்கிறதுக்காக வேண்டி பல தலைமைகளாக வருவார்களோ என்பவர்களெல்லாம் விரட்டப்பட்ட கட்சி இது. அது ஒற்றை தலைமையை உறுதிப்படுத்திக்கிட்ட கட்சி. இந்த ஒற்றை தலைமையே அங்கே போயிருக்கு. அங்கே தம்பித்துறைன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த தம்பித்துறை அந்த காலத்திலேயே டெப்டி ஸ்பீக்கராக முதற்கொண்டு இருந்தவர், அதிமுகவில் இருந்தவர். அவர் ஒரு எம்பி, டெல்லியில் பேஸ்டாக இருக்கார். அவர் வந்து ஏன் போகலை, இவர் ஏன் போகிறாருன்னு கேள்வி எழத்தான் செய்யும். ஸ்டாலின் போகலை, இவர் போனாருங்கிற கேள்வி எழத்தான் செய்யும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேள்வி எழுப்பப்பட்டது, அங்கே முடிச்சாங்க, இங்கே பார்த்தீங்களா தகராறாக இருக்குன்னு சொல்லி. இப்போ உண்மை தெரிஞ்ச அளவில் உண்மை என்னென்னா, உங்களுக்கு பத்திரிகை தொழில் இருந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். எங்களை மாதிரி ஆட்களுக்கு சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதில் இருந்தும் பத்திரிகையில் வர்றதுலேருந்து தான் நாங்கள் சொல்ல முடியும். டிஎம்டிகேக்கு சில வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்டாலின் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அவர் ராஜ்யசபா வந்து டிஎம்டிக்கு கொடுப்பேன்னு சொன்னால் கொடுப்பார். இவர் வந்து எடப்பாடி வந்து கொடுப்பேன்னு சொல்லுவார், கொடுக்க மாட்டார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி சட்டமன்ற தொகுதிகளையும் அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு டிஎம்டிக்கிலேருந்து பிரேமலதா மேடமே சொல்லியிருக்காங்க, தேவைப்பட்டால் நாங்கள் வந்து இந்த கூட்டணி ஒற்றுமைக்காக வேண்டி எங்களுடைய இதை சீட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறதன் மூலம் அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துகிட்டு வருதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து சிபிஐல வந்து அவங்க என்ன சொன்னாங்க, ஆமா நாங்க 6 கேட்டோம், 5 கொடுக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொன்னாரு, இப்படி புது கட்சிகளை சேர்த்திருக்கிறதுனால நமக்கு வந்து சீட்டை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும், நாங்களும் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வெளிப்படையாக நடக்கிறதுனால இது சண்டை இருக்கிறது. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீராமோ இல்லை இவங்க நம்ம அக்னி என்ன சொல்றாங்கன்னா, இங்கே அந்த மாதிரி எந்த முரண்பட்ட கருத்தும் பொதுவெளியில் வைக்கப்பட்டதா, ஆனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து நாங்கள் விஜயோட போவோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுனாங்க, வெளிப்படையாக பிரச்சனை இருந்துச்சு, அப்படியான எந்த பிரச்சனையாவது இங்கே இருந்துதான்னு கேட்குறாங்க. இல்லை, இங்கேயும் ஒருத்தர் வந்து கொடி பறக்குது பார்த்தீங்களான்னு கேட்டார், நடக்கலை, அவ்வளோதான். கொடி பறக்குது பார்த்தீங்களான்னு இங்கேயும் ஒருத்தர் கேட்டார். அதனால வந்து விஜய் கட்சியில் வந்து இவங்க மட்டும்தான் ஆர்வம் காட்டினாங்க, திமுக கூட்டணியில் ஒருத்தங்க மட்டும்தான் ஆர்வம் காட்டினாங்க, இங்கே உள்ளவங்க ஆர்வம் காட்டலைன்னு சொல்லி கிடையாது. அது ஒன்று வெளிப்படையாக தெரிந்தது. மற்றபடி வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் கிராமத்தை சேர்ந்தவர் சொன்னார், நான் இதே கேள்வி கேட்டேன், அது என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இவ்வளோ தூரத்துக்கு வெளியில் பேச்சு வந்துகிட்டு இருக்கு, இங்கே ஏதாவது பேச்சு வருதா, அது அவங்களுடைய சாமர்த்தியம் தானே என்ன? இல்லை, நீங்கள் கிராமத்தில் வந்து ஆடு விற்கிறத பாருங்கள், ஒரு இது டவல் ஒன்று இருக்கும், ஒரு துண்டு ஒன்று இருக்கும், 2 பேர் கையை வச்சுக்கிடுவாங்க, அவங்க கைக்குள்ள வச்சு என்ன பேசுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, கடைசியில் ரேட்டு ஃபைனலைஸ் ஆகும். அது மாதிரி இவங்க பண்றாங்க, பிஜேபி கூட்டணி பண்றாங்க, அவங்க வெளிப்படையாக பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். 2 கூட்டணியிலுமே சில மாறுபாடு கருத்துக்கள் இருக்கும். ஒருத்தவங்க வெளிப்படையாக சொல்றாங்க, இன்னொருத்தவங்க வெளிப்படையாக சொல்லாமல் இருக்காங்க. இதுக்கு மேலே சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னாரு. ஐ ஆல்சோ பிலீவ் இன் த சேம் திங். இல்லை சார், 2-3 சுட்டுக்கள் பேச வேண்டி இருக்கு, ஆனாலும் இன்னும் முடிவு வரல மார்க்சிஸ்டோட விசிகேயோட அப்படின்னா, அப்போ அதை வந்து நம்ம வந்து அதிமுக கிட்ட அந்த சிக்கலே வரலையேன்றாங்க. வெளிப்படையாக எங்கே வந்துச்சு? இங்கே ஒரு சூப்பர் பாஸ் இருக்காங்க, சூப்பர் பாஸாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதிமுக கூட்டணி. அதிமுக தானே சூப்பர் பாஸ் அப்படின்னு டெல்லிக்கு போக வேண்டிய தேவையில்லை. அப்படி சூப்பர் பாஸ் அவங்க தலைமையில் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தானே சார் எல்லாத்தையுமே முடிவு பண்ணிட்டு திமுக ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு தான் மக்களுடைய நோக்கம் இருக்கு, பார்வை இருக்கு. ஏன்னா அப்ப ஜெயலலிதா காலத்துல வந்து இந்த டெல்லி தலைவர்கள் கூட்டணி சம்பந்தமா பேசும்போது போயிருக்காங்களா? டெல்லி ஜெயலலிதா போயிருக்காங்களா? எல்லாருமே இங்க வந்து தான் பேசினாங்க. கூட்டணி சம்பந்தமா பேசும்போது பிரதான கட்சிங்கிறது ஏடிஎம்கே தான். இவங்க எதுக்காக டெல்லிக்கு போனா அது அவங்களுடைய வீக்கெண்ட் பொசிஷனை தான் காமிக்கும். இப்போ தொகுதியை ஒதுக்குவது அதிமுக தானே, அப்ப பிரதான கட்சி அதிமுக தானே, அவங்க தானே ஒதுக்கி கையெழுத்து போடுறாங்க. பாஜகவுக்கு நாங்க 27 போட்டிருக்காங்க, அவங்க தான் ஒதுக்குனாங்கன்னு சொல்லி பியூஷ் கோயல் வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க நாங்க இந்த மாதிரி ஒத்துக்கிட்டோம்னு சொல்லி. அதுல பியூஷ் கோயல் சொல்லி எவ்வளவு தூரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, இவங்க சொல்லி பியூஷ் கோயல் எவ்வளவு தூரத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? நீங்க கடந்த காலத்துல திரு கருணாநிதி கூட டெல்லிக்கு போயிருக்காருங்க காங்கிரஸோட. இல்ல, இது வந்து ஒரு தவறான தகவல் இல்ல. நீங்க எதனால உங்க அசம்ப்ஷன்ஸ் வேற, ஏன் அசம்ப்ஷன்ஸ் வேற? சட்டமன்ற தேர்தலுக்காக நீங்க எப்படி எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணிக்காக தான் போறான்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி நானும் திரு கருணாநிதி அவர்கள் போனார் என்பது என்னுடைய வாக்கு. அதை நீங்க மாற்ற லெட் மீ கம்ப்ளீட். சட்டமன்ற ஒரு நிமிஷம் லெட் மீ கம்ப்ளீட். எதா இருந்தா என்ன? அப்ப நீங்க சட்டமன்ற நேஷனலுக்கு அடிமைன்றீங்களா? எல்லாம் ஒண்ணுதான். லெட் மீ கம்ப்ளீட். கனிமொழி அவர்கள் எம்பின்றது மாற்று கருத்து இல்ல.
ஆனா காங்கிரஸ் சோனியா காந்தி அவர்கள் பார்க்க போறது எம்பியா போகல. நீங்க கூட்டணிக்காக தான் காங்கிரஸ் 4 வாட்டி நீங்க சோனியா காந்தி திமுகவுடைய கூட்டணிக்காக தான் மூத்த தலைவரா தான் போய் பார்ப்பாங்க. சார் மெட்ராஸ்லயே உட்கார்ந்துட்டு நான் மெட்ராஸ்ல நாங்க பாத்தியா நாங்க தான் தில்லு நாங்க தான் கிங் அப்படின்னு டிராமா பண்ண கூடாது சார். எடப்பாடி அவர்கள் போனாரு, நீங்களும் போனீங்க, அதே தான் நடந்தது, இங்கேயும் அதுதான் நடந்தது. இங்க நீங்க எதிர்பார்க்காதோட 2 கட்சியை அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. சோ அது உங்களுடைய என்ன சொல்றீங்கன்னு புரியல. தேமுதிகவும் காங்கிரஸும் நான் இப்பதான் நம்பர்ஸ்லாம் சொன்னேன். 28 சீட்டு 4.5%க்கும் அதுக்கு என்ன 1/2%க்கும் அவங்களுக்கும் ஒரு ராஜ்யசபா எம்பி. காங்கிரஸ் வந்து சொல்ற மாதிரி ஆமாம் பாஜகவை அதிக விலை கொடுத்து அதிமுக வாங்கி சொல்ல முடியுமா? இல்லையே. 27 பாஜக அது வந்து பாஜகவோட 18+1 அது எப்படி அதிக விலை இல்லையா? எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுங்க? நான் அப்படி சொல்ல மாட்டேன். கம்யூனிஸ்டுங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இடங்கள் ஏன் தெரியுமா? பாஜக ஏன் நான் இடங்கள் நான் வெலன் சொல்ல மாட்டேன். நான் வெலன் சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொல்வேன்? நான் இடம் சொல்லுவேன். ஒரு கூட்டணியை மட்டும் 3 வருஷமா அடிமை கூட்டணி என்று 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் பேசியவர்களுக்கு நான் இதை நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னா பாஜகவும் யாரையும் அடிமைப்படுத்தவில்லை, அதிமுகவும் யாரும் அடிமை இல்லை. அதுதான் இந்த 7-9 ஸ்ரீராம் ஒருத்தர் பேசினார். டெல்லிக்கு போல நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அப்படி நீங்க ஒரு நரேட்டிவ் ஸ்ரீராம்னு ஒரு நண்பர் எனக்கு இருக்காரு. அந்த நண்பர் தான் வருஷத்துல கிட்டத்தட்ட 60 இருந்து 80 நாட்கள் நீங்க சொன்ன நேரத்துல உட்கார்ந்து பேசியிருக்கிறாரு. அவரை சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. அவரை நான் அப்படிலாம் குறைச்சு மதிப்பிடல. அவருக்கு நல்ல பார்வை உண்டு, அவருக்கு விசாலமான பார்வை உண்டு, நல்ல விஷயங்களை கருத்தை சொல்லிருக்காரு. பாஜகவின் அடிமை என்னைக்காவது நான் சொன்னேன் நீங்க ஒரு ஸ்டில் போட்டுருங்க. நான் உங்களை பத்தி ஸ்ரீராம பத்தி சொல்லிருக்கேன். அவர் இங்க வந்து பல நாள் பேசியிருக்காரு. ஸ்ரீராம் நீங்க விமர்சகர், அவர் வந்து தெளிவா பேசுறாரு. எஸ் ஸ்ரீராம்னு தெளிவா பேசு. அவர் தான் நிறைய நாள் வந்து பேசியிருக்காரு. அவரை நீங்க இப்படி குறைச்சு மதிப்பிடாதீங்க. அப்படி கருத்து சொல்றத நான் ஏத்துக்க முடியாது. அவரை குறைச்சு பேசுறத நான் ஏத்துக்க முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட், சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க கலைஞர் கருணாநிதி டெல்லிக்கு போனான்னு சொன்னீங்க, உண்மை. அவர் சட்டமன்ற தேர்தலுக்காக போகவில்லைங்கிறது உண்மை. அதையும் சேர்த்து சொல்லணும். அது அமைச்சரவை ஃபார்மேஷன் சம்பந்தத்தில் அவர் எடப்பாடி அவர்களை மட்டும் நீங்க டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு போனார் ஒரு நரேட்டிவ் நீங்க செட் பண்றதா நான் எதிர்க்கிறேன். டெல்லிக்கு யார் போனாலும் தவறு, யார் போனாலும் ஒரே ஒரு சொல்லிட்டீங்க. அவர் என்ன சொல்றாரு? சட்டமன்ற தேர்தலுக்காக கலைஞர் கருணாநிதி டெல்லிக்கு போய் சோனியா காந்தியை சந்திச்சாரா? உண்டு அல்லது இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க சார். அதுதான் நான் சொல்றேன். சொல்றேங்க, அது சொல்லுங்க. உண்டு அல்ல ஆமா இல்லன்றதா சார் அவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க சொல்றது வந்து அமைச்சரவை நாடாளுமன்றம்னு சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? சட்டமன்றத்துக்கு கூட்டணி பேசுவதற்கோ எண்ணிக்கை பேசுவதற்கோ போனாரான்னு. நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன், அணுகுமுறை என்பது வேறு. இங்க எடப்பாடி அவர்களுடைய அணுகுமுறை பிரச்சனை இல்ல. நான் ஒத்துக்கிறேன். எங்களை பொறுத்தவரைக்கும் நான் ரிசல்ட் தான் முக்கியம். பிரச்சனையாக பார்க்கப்படுவதுதான் என் பார்வை. நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? நீங்க கிளாரிட்டி உங்களுக்கு பிரச்சனை ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா அத வேற மாதிரி திருப்பதான் நான் இல்லை என்று சொல்கிறேன். நீங்க ஏதோ பேசுறீங்க. இல்ல இப்ப ஸ்ரீராம் சொன்னதே ஒரு தவறான தகவல். என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் வந்து 4.something இருந்தது, பிஜேபி வந்து 11% இருந்ததுன்னு. காங்கிரஸ் 4.something% இருந்ததுங்கிறது 2019 அவங்க தனித்து நின்னப்ப. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 10.78%.